வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோக்குள்ள இருக்கிறத விட்டு விட்டு பறக்கிறத பிடிக்க ஆசைப்படக்கூடாது. அதை பற்றி தான் பேச போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வசதியே இருக்காது. ஆனால் கடனை வாங்கி உடனே வாங்கி இருக்கிற நில நீரெல்லாம் விற்று பையனை டாக்டருக்கு படிக்க வைக்கணும். தன்னை மீறி ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி லேடிஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட, ஏங்க நம்ம நல்ல பெரிய பங்களா கட்டணுங்க, எப்படியாச்சும் கடனை உடனே வாங்கியாவது நம்ம 4வது வீட்டில் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அதே மாடலில் நாமளும் ஒரு வீடு கட்டியே ஆகணுங்க. நாமளும் எத்தனை நாளைக்கு தாங்க இப்படியே வாடகை வீட்டில் ஒட்டிகிட்டு இருக்கிறது? நம்ம பையன் வேலைக்கு போகிறப்படி போகட்டும், எப்படியும் வேலை கிடச்சி நம்ம கடனை அடைச்சிடலாம். என்னது, இருக்கிறத வச்சுக்கிட்டு அமைதியாக குடும்பம் பண்ணிக்கிட்டு ஒரீஸ் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் தெளிவாக இருக்கிறத விட்டுட்டு போட்டு கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, தூங்க மாட்டாங்க. என்ன வாங்கலாம், என்ன நகை வாங்கலாம், எந்த இடத்த வாங்கலாம், நம்ம பையன் எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போவான், நல்ல பெரிய இடத்துல வேலைக்கு போயிடுவான, பெரிய கம்பெனியில் கை நிறைய சம்பாதிப்பானா, நம்ம கடனை அடைஞ்சிருமா, கடன் வாங்கலாமா, எவ்வளோ எஸ்டிமேட் போடலாம் வீடு, எங்கே வாசப்படி தெற்க பார்த்து வைக்கணுமா, கொல்லை பக்கம் உள்ள ஏதாவது கதவு வைக்கலாமா வைக்க வேண்டாமா, பல கற்பனை அவங்களுக்கு. வீடு ஆசை இருக்க வேண்டியதான், இல்லைன்னு சொல்லலை. நம்மளால் என்ன முடியும், நம்மக்கிட்ட என்ன இருக்குது, எல்லாத்தையும் விற்று வீடு வாங்கி வீட்டில் படுத்தா நிம்மதியாக தூங்க முடியுமா? முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கடன் எப்போ அடையிறது, நமக்கு எப்போ நிம்மதி வர்றது? கண்ணு முன்னா கடங்காரவங்க வட்டியோட முதல்ல கொடுங்க அப்படின்னு கேட்குறது தான் கண்ணு முன்னே நிற்கவே தவிர, நம்ம புது வீடு நம்ம கண்ணு முன்னே நிற்காது. வீடை கட்டிடலாம், ஆசை தான் நிறைவேறும், நம்மளுடைய மனசில் உள்ள ஆசைகள் நிறைவேறுமே தவிர அமைதி நிறைவேறாது. அமைதியாக இருக்க முடியாது. போராட்டமான வாழ்க்கை தேவையாது. போராடவே கூடாதுங்க. இருப்பது கொஞ்ச காலம். எல்லாருமே இப்போ அவசர உலகத்தில் போயிட்டுருக்காங்க. அதனால் கடன் வாங்கிறது, மனச்சுமையை அதிகரிக்கிறது, பிரச்சனையை அதிகரிக்கிறது, இதெல்லாம் நம்மளா தேடிக்கிறது. அதை வேண்டாம். நம்மகிட்ட என்ன இருக்குது, நம்ம சேர்ப்போம். பேங்கில் பணம் இருக்கா, பேங்கில் போடுவோம். ஜுவல்ஸு தேவையில்லையா, தேவையில்லாத ஜுவல்லை விற்றுட்டு அந்த பணத்தையும் பேங்கில் டெபாசிட்டாக போடுவோம். இன்ட்ரெஸ்ட்டை எடுத்து செலவு பண்ணிப்போம். டெபாசிட் ஓரளவுக்கு தேறிச்சா கொஞ்சமாக கடன் வாங்கலாமா, அதை கட்ட முடியுமா, பையன் கட்டிடுவானா, பையன்கிட்ட உத்தரவு கேட்டுக்கணும். அப்பா இந்தமாரி ஆசைப்படுறாருப்பா, அப்பாவும் ஆசைப்படுறாரு, எனக்கும் ஆசை தான் ரொம்ப நாளாக அந்த வீடு கட்டணும்னு. இடம் கிடக்கு, நம்ம கட்டிடலாம். கொஞ்சம் பணம் கையில் சேர்த்துருக்கோம், அதை வச்சு நம்ம ஓரளவுக்கு முக்கால்வாசி கட்டிட்டு கொஞ்சம் கடன் வாங்கி கட்டுற மாதிரி இருக்கும். இல்லை உங்கள் ஆஃபீஸ்லேயே லோன் போட்டு தரியா, முடியும்னா லோன் போட்டு கொடு, சம்பளத்தில் பாதி போயிடுமா, கொஞ்சம் தான் பரவாயில்லப்பா, கம்மியாக செலவு பண்ணிக்கலாம். இதை நம்ம பிளான் போடணும். பிளான் போட்டு பிளான் ஒர்க் அவுட் ஆகுதா, ஓகேவா, பையன் ஓகேவா, ஒத்துக்கிட்டாப்லையா, இதெல்லாம் நாம் நிறைவேறும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம வீடு கட்டலாம். சும்மா கடன் வாங்கிட்டு கட்டிக்கிட்டு அதெல்லாம் நடக்காத காரியம். நம்ம மன உளைச்சலும் அலுப்பும் சோர்வு தன்மையை அதிகரிச்சிடும். அப்புறம் என்னான்னு பார்த்திங்கன்னா, திடீர்னு வியாதி ஏதாவது அட்டாக் ஆகிடும். நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாது. நம்ம நினச்சே பார்க்க மாட்டோம். என்ன, நம்ம சந்தோஷமாக தான் இருக்கோம், கடன் வாங்கினாலும் அடைச்சிடலான்னு நிம்மதியில் தான் இருக்கோம். நிம்மதியாக அந்த வீடை கட்டி குடி போகிற வரைக்கும் அவங்களால தூங்க முடியாது. சந்தோஷத்துலேயும் தூங்க முடியாது, அதிகமான சந்தோஷம் வந்தாலும் தூங்க முடியாது. ஆனால் மன உளைச்சல் ஜாஸ்தி ஆகிடும்.
என்ன பண்ணும் இவங்களுக்கு இவங்க வந்து நேரத்துக்கு சாப்பிட்ருக்க மாட்டாங்க, நேரத்துக்கு தூங்கியிருக்க மாட்டாங்க. இந்த இதெல்லாம் என்ன பண்ணும், உடம்புல உள்ள உறுப்புகள்லாம் ஏதாவது ஒரு உறுப்புகள் வீணா போயி, ஏதாவது ப்ரெஷர் அதிகமாகி, இல்ல சுகர் அதிகமாகி, ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து அதுக்கு வைத்தியம் பண்ணுவாங்க. நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க அதுக்கு இவ்வளோ செலவாகும்னு. திடீர்னு அதுக்கு இவ்வளோ செலவாகும். அதனால தேவையற்ற நிம்மதி இல்லாத, சந்தோஷம் தொலைக்கிற சந்தோஷம் தேவையில்லை. இருக்கிறத வச்சு நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக படுத்திங்கன்னா நல்லா தூக்கம் தூங்கி எழுந்திரிச்சு நோய்வற்ற ஆரோக்கியமான வாழ்வு வாழலாம். அதை விட்டுட்டு நம்ம வாழறது இன்னும் 20 வருஷம் இருக்க போகிறோமோ 30 வருஷம் இருக்க போகிறோமோ அதுக்குள்ளே வீட்டை கட்டி பார்த்துடணும், பிள்ளைங்க படித்தாகணும், பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தாகணும், நம்ம வாழ்க்கைக்கு தேவையான கொஞ்சம் அமௌண்ட்டு பேங்கில் போட்டால் ஒரு உடம்பு சரியில்லை எடுத்து செலவு பண்ணணும், டக்குன்னு ஒருத்தட்ட போய் பணம் கேட்டு அந்த நேரத்தில் அவங்களால கொடுக்க முடியல, இல்லை வேணும்னே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, இல்லை சொந்தக்காரவங்களா இருப்பாங்க, உங்களை நம்பி தாங்க இருந்தேன், அவங்கள நம்பி தான் கேட்கலான்னு வந்தேன், உங்களை நம்பிட்டு தான் நான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டேன், இப்போ வந்து இவ்வளோ செலவாயிடுச்சு, பார்த்து எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்க. அவங்க அதோ இதோன்ட்டு ஒரு வாரம் இழுக்கடிச்சிருவாங்க, கடைசியில் இல்லைன்னு கையை விரிச்சிருவாங்க. அந்த மாதிரிலாம் போட்டு அல்லல் படாமல் நமக்குன்னு ஒரு சேமிப்பு வச்சுக்கிட்டு ஒரு அவசரத்துக்கு அதை எடுத்துக்கிற மாதிரி அமைதியான முறையில் போராட்டம் இல்லாத வாழ்க்கையை வாழ கற்றுக்கோங்க. நிறைய பேர் அவஸ்தைப்படுறாங்க பார்த்திங்கன்னா. ஐயோ, இந்த சுய உதவி குழுன்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா, அதில் ஏகமான பேர்கிட்ட ஜாயின் போட்டு வாங்குறாங்க. பார்க்குறேன், அதெல்லாம் பார்க்கும்போது அப்பா இவங்களாம் எப்படி சாப்பிட்டு எப்படி நிம்மதியாக தூங்குறாங்கன்னு தெரியலையே. வாரக்குழுவாம், வாரம் கட்டணும், அப்புறம் மாதம் கட்டுறது. வாரக்குழுன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு நட 500 போல் இருக்குது. அந்த மாதிரி அவங்க சேர்த்து வச்சு கட்டலைன்னா தண்டல்காரர்கிட்ட எஸ்கேப் ஆகிடுறாங்க. மறைவாக இருந்துக்கிட்டு அடுத்த வாரம் சேர்த்து கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பரு அந்த நம்பரை பிளாக் பண்ணிக்கிறது. ஏன், எதுக்காக? நமக்கு உள்ளதை வச்சுட்டு நிம்மதியாக இருக்காமல் தேவையில்லாத கடனை வாங்கிட்டு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? அந்த மாதிரி தயவு செஞ்சு அதோட இல்லாமல் ஒருத்தர் ஐடியா கொடுத்தா கூட அவங்க, அதாவது ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ ஏதோ ஒரு ஐடியா கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு அதை வந்து எடுத்து புரிய வச்சு சொல்லணும். அம்மா நம்ம இப்படியெல்லாம் சம்பாரித்து சேர்த்து வச்சதை எல்லாத்தையும் போட்டு வீடை கட்டிட்டு, பையனையும் லோன் போட சொல்லிவிட்டு, நம்ம பொண்ணுக்கு சேர்த்து வச்ச நகையவும் விற்றுட்டு எல்லாம் வீடு கட்டிட்டோம்னா திரும்ப அந்த பையனுக்கு லோன் போட்டு பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் கொடுக்க முடியாது. திரும்ப வந்து இத்தனை வருஷத்துக்கு லோன் போட்டாங்கன்னா அத்தனை வருஷத்துக்கு அடைக்கணும்னு சொல்லி அவங்க ஆஃபீஸில் கடுமையாக சொல்லிடுவாங்க. அத்தனை வருஷத்துக்கு லோன் வந்து அடைச்சா ஆகணும். அதுக்குள்ளே பாப்பா கல்யாணம் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுறது? இதெல்லாம் யோசிம்மா. இதை நம்ம யோசிக்காமல் வீட்டை கட்டிட்டோன்னு வச்சுக்க, இதெல்லாம் ரொம்ப லேட் ஆகிடும், வீட்டுக்கு வருமானம் பத்தாது, கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும், மனப்போராட்டம் அதிகமாகும் அப்படின்னு நம்ம வந்து அவங்கள்ட்ட தெளிவாக எடுத்து சொல்லி, இன்னும் வந்து ஒரு 4 வருஷம் போகட்டும், பொண்ணை கரை சேர்த்துட்டு அப்புறம் பையனுக்கு வீடு கொஞ்சம் கடனை வாங்கி வீட்டை கட்டிட்டு கல்யாணத்தை பண்ணிட்டோன்னா பொண்ணு கொடுக்குறவங்களுக்கும் வீடு இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இதெல்லாம் யோசிம்மான்னு சொல்லி எடுத்தோன்னா, சரி நீங்கள் சொல்கிறதும் ஒரு வகையாக கரெக்டு தாங்க, நான் அதை யோசிக்காமல் விட்டுட்டேன், பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தலாம், சொந்த வாடகை வீடாக இருந்தாலும் அவங்க ஓகேன்னு பண்ணிக்குவாங்க, நம்ம பையனுக்கு தாங்க பொண்ணு வாழ வரப்போகிற பொண்ணு சொந்த வீடு இல்லையான்னு சொல்லிட்டு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அதனால் அப்போ கூட நம்ம லோன் போட்டு கட்டிட்டு வீடை கட்டிக்கிட்டு நம்ம பையனுக்கு கல்யாணம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்து நல்லா பேசணும். இது வந்து தேவையில்லாத ஆசைகளை மனசில் வளர்க்கக்கூடாதுங்க. அளவோடு ஆசைப்படணும், ஆசைப்படலாம், ஆனால் அது நிறைவேறணும்னு பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. என் வீடியோலாம் பார்க்குறீங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் லைக் போடுங்க. புதுசாக பார்க்குறவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதேமாரி கருத்துள்ள வீடியோ இன்னும் அடுத்த முறை பார்க்கலாம். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். பை.